ஹே guys, a very good evening. நான் என்ன பிளான் போட்டேன்னா யூடியூப்பில் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோஸ் போட்டு. ஸோ வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது ஒரு லாங் சைஸ் கண்டென்ட் ஒன்று போடலாம். கொஞ்சம் டீப்பாக உட்காந்து இந்த 3 நிமிஷத்துக்குள்ளே பேசுகிறது 1 நிமிஷத்துக்குள்ளே பேசுகிறேங்கிற வேலையை விட்டுட்டு வாரத்தில் சாட்டர்டே மட்டும் ஒரு நாள் வந்து நான் இந்த வாரத்தில் என்னெல்லாம் படித்தனோ அது எல்லாத்தையுமே கொடுக்கலான்னு நினச்சேன். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நான் என்ன 10 விஷயம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா, எனக்கு இந்த கோட் ரொம்ப பிடிக்கும். என்னென்னா, the electric bulb did not come from the continuous improvement of candles. கான்செப்ட் என்னன்னா, எலக்ட்ரிக் பல்பை கண்டுபிடிச்சாங்களே அதோட மெத்தடு இந்த கேண்டில் இம்ப்ரூவ் பண்ணி கிடையாது. கேண்டில் இம்ப்ரூவ் பண்ணோன்னா மெழுகுபத்தியோட அந்த வேக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், அந்த விக்கோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம், ஏகப்பட்ட விஷயம் பண்ணியிருக்கலாம். பட் கேண்டிலை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணதுனால அந்த பல்பு கண்டுபிடிக்கல. ஆக்சுவலாக என்ன சொல்யூஷன் இந்த கேண்டில் கொடுக்குது? வெளிச்சம் தருது. அப்போ இந்த வெளிச்சத்தை நான் அதிக நேரம் கொடுக்கறது தான் சொல்யூஷன். தட் இஸ் அ சொல்யூஷன் தட் ஐம் ஆஃப்டர். ஆனால் இதை நம்ம வச்சுட்டு, இந்த சொல்யூஷனை வச்சுட்டு போகும்போது கேண்டிலை மீறி யோசிப்போம். அந்த மாதிரி தான் இந்த ஃபிலமெண்ட்னு ஒன்று கண்டுபிடிச்சது தாமஸ் ஆல்வா எடிசனில். அவர் வந்து இந்த ஃபிலமெண்ட்னு ஒன்று கண்டுபிடிச்சி ஒரு கேஸ் அதுக்குள்ளார அடைச்சு ஹீ டிட் வண்டர்ஸ். ஸோ இந்த கோட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் எனக்கு பிடிச்சதுன்னா, நம்ம கண்டினியூஸாக நம்ம வந்து நம்மளோட செய்கிற வேலையில் நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ணுவோம். இந்த பிஸ்னஸில் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் எல்லாம் உங்களோட எஃபர்ட்லாம் போட்டிருப்பீங்களே. பட் கொஞ்சம் பேக் சீட் எடுத்து வச்சு நான் இதெல்லாம் ஏன் பண்ணிகிட்ருக்கேன், வாட் இஸ் த அவுட்கம்? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய அவுட்கம் இஸ் டு ஜென்ரேட் லெட்ஸ் சே 5 lakhs per month வந்து ஜென்ரேட் பண்ணுறேன்ட்டு நீங்கள் வைக்கிறீங்க. ஆனால் சிங்கிள் பாயிண்டட் ஃபோக்கஸாக வெறும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே அதை இம்ப்ரூவ் பண்ணுறதை விட இந்த அவுட்கம்மை அச்சீவ் பண்ணுறதுக்கு வேறு என்னெல்லாம் வழிகள் இருக்குது அப்படின்ட்டு உங்களால் யோசிக்க முடிஞ்சதுன்னா யுவர் ஐடியாஸ் வில் எக்ஸ்பேண்ட். ஸோ எலக்ட்ரிக் லைட் பல்ப் கண்டுபிடிச்சது எப்படின்னா, கேண்டில்ஸை இம்ப்ரூவ் பண்ணி கிடையாது. தே ஃபோக்கஸ்ட் ஆன் த சொல்யூஷன். என்ன சொல்யூஷன் வேணும்? ரொம்ப நேரத்துக்கு இந்த பல்ப் எரியணும், அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ இந்த ரூட்டில் போகும்போது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஆர் மேபி ரொம்ப தூரம் ஓடுறதுக்கு பதிலாக ரொம்ப சீக்கிரமாக அதை அடையிறதுக்கான பாதையை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். என் லைஃப்பில் நான் இதை பார்க்கும்போது நான் எப்போவுமே இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் பண்ணுவேன். ஐ ஆம் நாட் அட்டாச் டு இன்ஸ்டாகிராம், I am not attached to YouTube, I am not attached to ஒரு கம்யூனிட்டி, இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி கிடையாது. நான் இதெல்லாமே பாதைகள். இதெல்லாமே வந்து பாதைகள். நான் என்ன சொல்கிறேன், மேபி 5 வருஷத்துக்கு ஒரு யூடியூபே இருக்காது. அதுக்காக நான் சங்கடப்பட்டு இருக்கக்கூடாது. நோக்கியா டைட் பிகாஸ் ஆஃப் நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு தலைமை உட்காந்துட்டேன் இம்ப்ரூவ் பண்ணாமல். ஸோ இஃப் த இன்டென்ஷன் வாஸ் டு ஹெல்ப் பீப்புள், பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். நான் அதுக்கேற்ற மாதிரி இவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கணும். அந்த கோட்டை படிக்கும்போது எனக்கு அதுதான் வந்து தோணுச்சு. என்னோடய இன்டென்ஷன் என்ன? இத்தனை மக்களுக்கு நான் வந்து என்னோடய இன்டென்ஷன் 5000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் எல்லா மாதமும் கிளாஸ் எடுக்கணும். அதுதான் என்னோடய இன்டென்ஷன். ஸோ அது வந்து யூடியூப் மூலியமாக இருக்கலாம், இன்ஸ்டாகிராம் மூலியமாக இருக்கலாம், ஃப்யூச்சரில் என்னமோ பிளாட்ஃபார்ம் வரலாம். இட் கேன் ஹேப்பன் த்ரூ எனிவேஸ். ஸோ திங்க் அபவுட் திஸ் இன் யோர் லைஃப். அல்டிமேட் அவுட்கம் எடுத்துக்கோங்க, அதுக்கு வேலை பண்ண ஆரம்பிங்க. ஓகே, ஸோ இது ஒன்று சொல்ல நினச்சேன். ரெண்டாவது, டோனி ராபின்ஸ் இந்த ஒரு கோட் ஒன்று சொன்னார். ஐ வாண்டட் டு ஷேர் தட் வித் யூ. ஸ்ட்ராங் மென் கிரியேட் குட் டைம்ஸ், குட் டைம்ஸ் கிரியேட் வீக் பீப்புள், வீக் பீப்புள் கிரியேட் பேட் டைம்ஸ், பேட் டைம்ஸ் கிரியேட் ஸ்ட்ராங் மென். அதாவது ரொம்ப வீரம், அதை நம்மளோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் அப் அண்ட் டவுன் அண்ட் அப் அண்ட் டவுன். நம்மளோட இந்த நாகரீகம், நம்ம இந்த டிச்சு போட்டதாக இருக்கட்டும், தண்ணியை வந்து வீட்டுக்கு கொண்டு வரதாக இருக்கட்டும், இதெல்லாம் முந்தைய சிவிலைசேஷன்லேயே இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த ஹிஸ்ட்ரி புக் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், முந்தைய சிவிலைசேஷனில் இதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. ஆனால் ஏதோ ஒன்று நடந்தது, அழிவு ஏற்பட்டுச்சு, மறுபடியும் we are right now here. இந்த சீசன், டோனி ராபின்ஸ் சொல்லுவார், இந்த சீசன் வந்து எல்லா வாட்டியும் வந்துக்கிட்டே இருக்கும். ஜஸ்ட் லைக் இந்த வின்டர் முடிஞ்சோடனே சம்மர் முடிஞ்சோடனே ஸ்ப்ரிங், இந்த ஒரு கோர்வை இருக்குல்ல, இந்த மாதிரி
லைஃப்லேயுமே இந்த உலகத்துலேயுமே இது நடந்துட்டுருக்கு. ஸோ பாருங்கள், ஸ்ட்ராங் மென் கிரியேட் குட் டைம்ஸ். ரொம்பவே டஃப் பீப்புள் இருக்காங்களே, இந்த வாருக்கு போய் முடிஞ்சிட்டு வந்த உடனே, அந்த வார் முடிஞ்சிட்டு வந்ததுன்னே அவங்க என்ன யோசிச்சிருப்பாங்க, நல்ல உலகத்தை நம்ம கட்டமைக்கணும், எல்லாருமே ஃப்ரீடமாக இருக்கணும், எல்லாருமே சுயமாக சிந்திக்கணும், இந்த மாதிரி ஒரு ஆசைனால தான் குட் டைம்ஸ் உருவாக்குவாங்க. ஸோ ஸ்ட்ராங் மென் கிரியேட் குட் டைம்ஸ். ஆனால் இந்த குட் டைம்ஸ் வில் கிரியேட் வீக் பீப்புள். அதான் எல்லாமே சேஃபாக இருக்குல்ல, எவ்ரிதிங் இஸ் குட், நோ? ஸோ இந்த குட் டைம் வில் மேக் அஸ் லேசி. இந்த குட் டைம் வில் மேக் அஸ் ப்ரொக்ராஸ்டினேட். க்ரோத்தை விரும்பாமல் கொஞ்சம் சைட் ட்ராக் எடுத்து வைப்போம். அதனால வீக் பீப்புளை உருவாக்கும். இப்போ இருக்கிற சொசைட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, there are people who are weak minded, and இந்த weak minded people எல்லாம் சேர்ந்து create bad times. சோம்பேறித்தனம், லேசி, ஒரு இன்டென்ஷன் கிடையாது. பிகாஸ் அவங்க குட் டைம்ஸ் இருந்ததுனால they are created into a weak person, and these weak people will create bad times. And again, bad times create strong men. Again, நம்மளோட சொசைட்டி where we are living in right now, we are in a very bad situation according to me. இந்த நாட்டில் நம்ம இருக்கிறது, இந்த பேட் டைம் இஸ் கிரியேட்டிங் நிறைய ஸ்ட்ராங் மென். கொஞ்சம் பீப்புள் ஆர் கம்மிங் அப். ஒரு லீடர்ஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க. they are trying to make revolutions. நான் தமிழ்நாடு மட்டும் சொல்ல கிடையாது, எல்லா இடத்துலையுமே பேட் டைம்ஸ் இருக்கும்போது இட் கிரியேட்ஸ் ஸ்ட்ராங் பீப்புள். ஸோ அதனால தான் வந்து இந்த கான்செப்ட், இந்த யூட்டோப்பியா வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அதாவது ரேட்ஸ் எல்லாத்தையுமே, எலிகள் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல போட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேர் என்ன நான் பார்க்குறேன், யூட்டோப்பியா வேர்ல்டு ரேட். ரேட் யூட்டோப்பியா அப்படிங்கிறது தான் பேர். 1960s 1970s வரைக்கும் 10 வருஷம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த எலிகளுக்கு ஒரு பேரடைஸ் யூனிவர்ஸ் மாதிரி ஒரு இடத்த உருவாக்கிட்டு ஃபுல் சாப்பாடெல்லாம் கொடுத்தாச்சு, தண்ணியெல்லாம் கொடுத்தாச்சு. அந்த எலி இதுக்கு மேலே வெளியே போய் எந்த வேலையுமே பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன், அந்த ஒரு வேர்ல்டை உருவாக்கி அந்த ஒரு ரூம்குள்ளார அடைச்சாங்க. டு செக் வாட் ஹேப்பன்ஸ். யூனோ வாட் ஹேப்பன்? ஃபஸ்ட்டு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு, ஏன்னா சாப்பாடு கிடைக்குது, தண்ணி கிடைக்குது. they were so happy. எங்கேயும் வெளியே போய் கண்டுபிடிக்க வேண்டாம், they were so happy. ஸோ இது நடந்தோடனே பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு, எல்லாமே ஹாப்பியாக இருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் நாட்கள் ஆக ஆக ஆக, மாதங்கள் ஆக 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 இந்த ரேட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்றது நிறுத்திடுச்சு, தண்ணி குடிக்கிறது நிறுத்திடுச்சு. சம் ரேட்ஸ் didn't have the intention to இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சில ரேட்ஸ் இருந்தது. சம் ரேட்ஸ் became homosexuals. Some rats didn't eat at all. Some rats நிறையா சாப்பிட்டுச்சு. இது போக 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 இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணி கடைசியில் ஒன்று கண்டுபிடிச்சாங்க. எல்லா ரேட்ஸுமே வந்து அழிஞ்சு போச்சு. கடைசியில் ஒரே ஒரு ரேட்டு, மேல் ரேட்டும் ஃபீமேல் ரேட்டும் சேர்ந்து கடைசியாக ஒரு குழந்தை, அந்த ஒரு ரேட் ஒன்று பிறந்துச்சு. அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் இது ஒன்று வெளிப்பட்டது என்னென்னா, ஒன்ஸ் நமக்கு எல்லாமே கிடச்சிருச்சுன்னா நம்ம நினைக்கிறோம் எல்லாமே லைஃப்பில் நல்லா இருக்கும்ன்ட்டு. பட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இவங்க கன்க்ளூட் பண்ணது என்னென்னா, இந்த போராடுற குணம் இருக்குல்ல, திஸ் இஸ் வாட் வில் க்ரோஸ். எல்லாமே நமக்கு ஈஸியாக கிடச்சிருச்சுன்னா, நம்மளை புஷ் பண்ணலைன்னா, we will not grow, and as a society collapse ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் கண்டுபிடிச்சாங்க. எனக்கு அதை பார்த்துட்டு இந்த கோட் கூட எனக்கு ரிலேட் ஆச்சு. ஸ்ட்ராங் மென் கிரியேட் குட் டைம்ஸ், குட் டைம்ஸ் கிரியேட் வீக் பீப்புள், வீக் பீப்புள் கிரியேட் பேட் டைம்ஸ், பேட் டைம்ஸ் கிரியேட் ஸ்ட்ராங் மென். மூணாவது விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சதும் இது கூட ரிலேட்டடாக இருக்குது. இது கொஞ்சம் பேர்த்துக்கு ஒஃபெண்ட் ஆகும், பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. வி ஆர் ஏபெக்ஸ் ப்ரெடேட்டர்ஸ். ஏபெக்ஸ் ப்ரெடேட்டர்ஸ்னால் என்னன்னா,
இந்த ஃபுட் செயின்லேயே நம்ம தான் டாப்பில் இருக்கிறோம். நம்மளை விட பெரிய விலங்குகள் இருக்குது இதே உலகத்தில். யானை இருக்குது, ஜிராஃப் இருக்குது, சிங்கம் இருக்குது, கொரில்லா இருக்குது. ஆனால் இவங்க எல்லாத்தையுமே விட மனிதர்கள் புத்திசாலி. பிளான் போட முடியும், கூட்டு சேர்ந்து வேலை செய்ய முடியும். ஸோ வி ஆர் ஆக்சுவலி ஏபெக்ஸ் ப்ரெடேட்டர்ஸ். அண்ட் இந்த ஒரு விஷயத்தை மனிதர்கள் ஆகிய நம்ம மறந்துட்டோமோன்னு நான் நினைக்கிறேன். வி ஹாவ் பிகம் சாஃப்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சி, இலான் மஸ்கோட ஐ திங்க் 2 hours பாட்காஸ்ட் நான் வந்து ஜோ ரோகனோடது கேட்டுட்டு இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு கான்செப்ட் என்னென்னா, இந்த உலகம் 5 வாட்டி பேரழிவை பார்த்துருக்கு. மீனிங் இந்த உலகம் ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து அடித்து தரமட்டமாகி எந்த உயிர் ஜீவனுமே இல்லாமல் கடைசியில் ஒரே ஒரு மைக்ரோப் மட்டும் இருந்து அந்த மைக்ரோப்லேருந்து மறுபடியும் லைஃப் பார்ட்டிகல்ஸ் உருவாகி மறுபடியும் மறுபடியும் சுனாமியா சம்திங் அண்ட் ஆல் ஹேப்பன். ஸோ 5 வாட்டி மாஸ் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆயிருக்கு. அண்ட் எல்லா வாட்டியுமே நம்ம எப்படியோ சர்வைவ் ஆகி வெளியே வந்துட்டோம். அண்ட் நம்மளுடைய ஆன்சஸ்டர்ஸ் எல்லாருமே தேர் ஸோ ஸ்ட்ராங். ஒரு மேமத், அதாவது அது எவ்வளோ டன் இருக்கும், மேமத்துங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், யானை விட பெருசான ஒரு விஷயம், எவ்வளோ பெரிய டஸ்க் இருக்கும், அதை நம்ம வந்து வேட்டையாடி இருக்கோம். ஸோ பீப்புள் வேர் ஸோ பிரெய்னி, தேவர் லைக் சாப்பாடு வேணுங்கிறதுக்காக நம்ம எவ்வளோ பெரிய விலங்காக இருந்தாலும் சரி பிளான் போட்டு வி ஹாவ் டிஃபீட்டட். ஆனால் இப்போ இருக்கிற மக்களுக்கு, நமக்கெல்லாம் சப்போஸ் இந்த உலகத்தில் இப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு, எதுவுமே இப்போ நடக்காது அப்படின்னா தண்ணி எங்கே குடிக்கிறது நமக்கு தெரியாது, எந்த பிளான்ட் சாப்பிடணும்னு நமக்கு தெரியாது. பிளான்ட் கிங்டமில் 98% ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ரைட் 98% நினைக்கிறேன், எல்லா பிளான்ட்ஸுமே பாய்சனஸ். லைக் நம்ம சாப்பிட்டா நம்ம இறந்து போயிடுவோம். ஒரு 2% மட்டும்தான் நம்ம டொமஸ்டிகேட் பண்ணி அதை ரெடி பண்ணி நம்மளால் கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்குது. 98% பாய்சன்ஸ் கிடையாது, பட் ஹியூமன்ஸ்னால கன்சியூம் பண்ண முடியாத இலை செடிகள் எல்லாம் தான் இருக்குது. ஸோ நமக்கு அது தெரியுமா, எதை சாப்பிடணும் நமக்கு தெரியுமா? ஃபஸ்ட்டு டு வி நோ ஹவு டு குக்? எலக்ட்ரிக் ஸ்டவ் இல்லைன்னா, கேஸ் இல்லைன்னா குக் பண்ண தெரியுமா? எனக்கு அதனால தான் இந்த போன வாட்டி நம்ம பேசின கோட்டு, குட் டைம்ஸ் கிரியேட் வீக் பீப்புள் நான் சொன்னேன்ல. ஐ திங்க் வி ஆர் வீக் ரைட் நவ். லைட் யாரோ கண்டுபிடிச்சாங்க, அதனால நம்ம என்ஜாய் பண்ணிருக்கோம். ஏசி யாரோ கண்டுபிடிச்சாங்க, அதனால நம்ம என்ஜாய் பண்ணிருக்கோம். பட் இந்த டைமில் நம்மளை தூக்கி தனியாக ஒரு இடத்துல போட்டோன்னா கேன் வி சர்வைவ்? ஒரு வீடு கட்ட தெரியுமா நம்மளால்? ஒரு 4 தலைகள் எல்லாம் சேர்த்தி வச்சு உள்ளே உட்கார தெரியுமா? டு வி நோ டு குக்? டு வி நோ டு ஈட்? ட்ரெஸ்ஸு இல்லைன்னா ட்ரெஸ்ஸு தைக்க தெரியுமா நமக்கு? ஸோ இந்த மாதிரி கேள்விகள் லைக் ஐ வாஸ் திங்கிங் அபவுட் திஸ் பிகாஸ் நம்ம ஏபெக்ஸ் ப்ரெடேட்டர்ஸுங்கிறதே நம்ம மறந்துட்டோம். நம்ம ஒரு காலத்தில் எவ்வளோ பெரிய விலங்காக இருந்தாலுமே பயம் இல்லாமல் ஃபேஸ் பண்ணுற அந்த தைரியம் நமக்கு இருந்தது. ஆனால் இப்போது இவன் என்னை திட்டான், அதனால நம்ம வந்துட்டு மேலேருந்து கீழே வந்து சூசைட் பண்ண. ஸோ ஐ திங்க் வி ஹவ் பிகம் ஸோ வீக். இதே பர்சன் மனோஜ் தான் வந்து நிறையா ஐ ஸ்பீக் அபவுட் எமோஷ்னல் வெல்னஸ், ஸ்ட்ராங்காக இருக்கிறது எப்படி, உங்களோட எமோஷன்ஸ் சொல்லணும்னு பேசுகிற ஆள் தான், கரெக்டு தான், நானும் அதே ஆள் தான். பட் ஐ திங்க் தேர் ஷுட் பி எ பேலன்ஸ் ஆல்சோ. யூ ஹாவ் டு பி டஃப், யூ ஹாவ் டு க்ரோ. உங்களை நீங்களே சேலஞ்ச் பண்ணணும், ஜிம்முக்கு போகணும். அந்த அந்த ஐ திங்க் நான் ஒரு இது கடைசிக்கு முன்னாடி போட்டிருக்க ஒரு கோட்டு, மசில் எப்போ க்ரோ ஆகும்னா ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கும்போது தான். தூக்க முடியாத வெயிட்டை தூக்கும்போது மசில் டேர் ஆகும். அந்த டேர்னால தான் அந்த டேர் ரிப்பேர் ஆகி மசில் க்ரோ ஆகுது. ஸோ ஒன்லி வென் அ ஸ்ட்ரெஸ் கம்ஸ் வி க்ரோ. ஸ்ட்ரெஸ் இப்போ நம்மளோட லைஃப்பில் கிடையாது, பட் for our growth we can use stress. So think about this. You don't have to accept with me. நான் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன், இதெல்லாம் எனக்கு புரிஞ்ச விஷயம். நீங்கள் வேணும்னா எடுத்துக்கோங்க, வேண்டாம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4வது விஷயம் நான் ஒன்று கற்றுக்கிட்டேன் என்னென்னா, பீயிங் ப்ரெசண்ட். நம்ம எவ்வளோ நேரம் இந்த ஒரு நொடியில் வாழ்கிறோம். ஏன்னா இந்த புக் நான் அந்த கிரேட்டஸ்ட் சீக்ரெட் எடுத்து நான் படிச்சுருக்கேன். ஃபெப் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன்ல, அந்த குரூப் ஆரம்பிக்கிறதுனால, அந்த பேட்ச் ஆரம்பிக்கிறதுனால இந்த கிரேட்டஸ்ட் சீக்ரெட் புக் நான் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன்.
சரி நம்ம கிளாஸ் எடுக்கிறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம படிக்கணும்ல. அதனால் நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எடுத்து படிச்சுட்டு இருந்தேன். இதில் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, ஒன்றா நம்ம பாஸ்டில் இருக்கோம், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும். இந்த 2 ஓட்டத்திலேயே இருக்கும். நம்ம இன்னைக்கு வாழ்ந்தோமா, இந்த ஒரு செகண்ட் வாழ்ந்தோமாங்கிற கேள்வி ஒன்று கேட்டார். அப்போ எனக்கு இன்னைக்கு நான் இந்த கோட் எழுதும்போது ஒரு விஷயம் நடந்தது. என்னோடய பையன் கூட என்னோட பையனை கொடுத்துட்டு போயிட்டாங்க. பார்த்துக்கோங்க ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கா மைண்டில் ஐயோ நான் ரெக்கார்டு பண்ணணும், நான் எடிட்டிங் பண்ணணும், அது பண்ணணும், இப்படி கொடுத்துட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற அந்த ஒரு இதில் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அந்த எனக்கு இந்த கோட் ஞாபகம் வந்தது. இவங்க சொன்னது, ஒன்றா பாஸ்டில் இருக்கோம், இல்லை ஃப்யூச்சரில் இருக்கோம், ப்ரெசென்ட்டில் இருந்ததே கிடையாது நம்ம அப்படின்ட்டு. நான் அந்த ஒரு செகண்ட் அவன் என்னோடய பையனை நான் அக்செப்ட் பண்ணுறேன், இந்த ஒரு நொடியை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஐ வாஸ் அமேஸ்ட். நான் அவனோட கை ரேகையை பார்த்தேன். அவனோட கையில் இங்கே மேலே இருக்கிற குட்டி குட்டி முடி இருக்குது, அதை நான் கவனிச்சதே கிடையாது. ஐ வாஸ் சீயிங் தம். அந்த 5 நிமிஷம் ஐ ஃபெல்ட் லைக் இப்போ தான் நான் அவனை பார்க்குறேனே அப்படின்ட்டு. இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ஃபீலிங். ஸோ அந்த பீயிங் இன் த ப்ரெசன்ட் மொமெண்ட் இருக்குல்ல, இந்த ஒரு செகண்டை நான் வாழ போகிறேன்டா. இன்றைக்கி நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகும்போது நான் சொல்லிட்டு இருந்தேன், நான் இந்த ஒரு செகண்டை நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் பையனும் விளையாண்டுருந்தோம். ஸோ பீயிங் இன் த ப்ரெசன்ட் மூமெண்ட் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் திங். நம்ம பண்ண மாட்டேங்கிறோம். அடிக்கடி இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது இட்ஸ் வெரி குட். ஒன்றா பாஸ்டில் இருக்கோம், இல்லை ஃப்யூச்சரில் இருக்கோம். இந்த ஒரு நொடிக்கு நேர்மையாக இருக்கிறதுக்கு நம்ம பழகலாம். ஓகே, ஸோ இது 4வது விஷயம் சொல்ல நினச்சேன். 5வது விஷயம் என்னென்னா, இலான் மஸ்கோட இன்டர்வியூ கேட்டேன். நான் சொன்னேன்ல ஆல்ரெடி 2 மணி நேரம் இன்டர்வியூ, ஜோ ரோகனோட 3 hours நினைக்கிறேன். 30 நிமிஷம் தான் கேட்டேன். அண்ட் அதில் ஒன்று சொன்னார், அதையும் நான் மறுபடியும் அடுத்த பாயிண்டில் போட்டிருக்கேன், பட் முன்னாடியே சொல்கிறேன். நீங்கள் யாரு கூட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுடைய எல்லையாக தீர்மானிக்கப்படும். மீனிங், உங்ககிட்ட ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸுமே லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் தே earn 50,000 rupees per month. அவங்க கூட நீங்கள் ஃபினான்ஸ் டாபிக்ஸ் பேசும்போது நீங்களும் அந்த பவுண்ட்ரியில் அடக்கப்படுவீங்க. நீங்கள் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகுறீங்க. அந்த 4 ஃப்ரெண்ட்ஸுமே கல்யாண வாழ்க்கையில் சந்தோஷமாக இல்லாதவங்களாக இருந்தால் நீங்களும் சந்தோஷம் இல்லாத விஷயங்களை நீங்களாக மனசில் எடுத்துக்கிட்டு நீங்களும் சண்டை போட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ they were speaking about why your circle is important. என்னுடைய கேஸில் ஐ வில் சே யூடியூப் இஸ் மை சர்க்கிள். நான் அந்த நாள் 2 மணி நேரம் இலான் மஸ்க் கூட ஸ்பெண்ட் பண்ண டைமை, ஃபிசிக்கலாக கிடையாது, மென்ட்லி. இலான் மஸ்கோட பிளான் என்ன? மார்ஸுக்கு போகிறது, அங்கே என்ன பண்ணணும்னு பிளான் போடுறாரு, ஃப்யூச்சரை எப்படி பார்க்குறாரு. ஸோ த மோர் டைம் ஐ ஸ்பெண்ட் வித் ஹிம், ஐ பிகம் மோர் ஆப்டிமிஸ்டிக் அபவுட் ஃப்யூச்சர். ஃப்யூச்சரில் எல்லாம் நடக்கக்கூடும், பாசிபிலிட்டி இருக்குங்கிறத நான் உணர ஆரம்பித்தேன். ஸோ நீங்கள் அதிக நேரம் எதை கன்சியூம் பண்ணுறீங்க, யாரு கூட இருக்கீங்க? நான் இலான் மஸ்க் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் கொஞ்சம் நேரம், அதுக்கப்புறம் ரோண்டா பிரைன் கூட கொஞ்சம் நேரம் இருப்பேன், அதுக்கு ஜோ ரோகன் கூட மற்ற பாட்காஸ்ட்லாம் கேட்டுட்ருப்பேன். இந்த மாதிரி புக்ஸ் மறுபடியும் ரோண்டா பிரைனோட புக்ஸ் படிக்கும்போது ஐ எம் ஸ்பெண்டிங் டைம் வித் தெம். ஸோ அதிக நேரம் இவங்க கூட இருக்கும்போது அவங்களுடைய தாட்ஸ் கூட நான் சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது அவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் என்னுடைய நம்பிக்கையாக மாறுது. இது நான் கான்ஷியஸாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டுருக்கேன். மற்றவங்களாம் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க சீக்கிரமாக. இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும், ஆனால் கான்ஷியஸாக பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும். ஸோ மேக் யூடியூப் லைக் மோல்டிங் யுவர் மைண்ட். இப்போ இதனால தான் நான் ஒரு 30 மினிட்ஸ்க்கு நான் ஆடியோ எடுக்கிறதுக்கு காரணமும் அதுதான். என் கூட நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மனோஜ் இந்த வாரம்லாம் என்னெல்லாம் கற்றுக்கிட்டான், அவன் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறான், சும்மா அவன் கூட இருக்கலாம். ஸோ என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய தாட்ஸ் எல்லாமே உங்கள் கூட ரெசனேட் ஆகிட்டுருக்கு இப்போது. ஸோ தட்ஸ் another one.
அடுத்த கோட் நான் பார்த்தது என்னென்னா, அதே பாட்காஸ்ட்டில் சொன்னாங்க, ஆர் ரெகுலர் தாட்ஸ் மஸ்ட் பி எலிவேட்டட். ஹேங்கிங் அரவுண்ட் வித் வீக் பீப்புள் கிரியேட் வீக் ஐடியாலஜிஸ் இன் மைண்ட். இது ஜோ ரோகன் சொன்னது. உன் சுற்றி இருக்கிறவங்களில் பாசிபிள்ரா, டேய் ஜிம்முக்கு போறியா, நான் இந்த ஒரு டயட் ஒன்று பிளான் ஒன்று அனுப்புகிறேன் பாரு, இது நீ ஒன்று ட்ரை பண்ண, இந்த ஒரு ஆப் ஒன்று யூஸ் பண்ண, நல்லா இருக்கு பண்ணு அப்படின்னு சொல்கிற ஆட்கள் இருந்தால் உங்களுக்கு ஜிம் போகிறது ரொம்பவே இயல்பாக இருக்கும். பாடி பில்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களோட சுற்றி இருக்கிற ஆளுங்க, லெட்ஸ் சே அவங்க நல்லா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஸ்டாக்ஸ் நல்லா வாங்குறாங்க, கோல்டு நல்லா இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க உங்களுக்கு ஐடியாஸ் தருவாங்க, உங்களை வளர்த்துவாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள் கூட இருக்கும்போது நம்மளோட ஐடியாலஜிஸ் மாறும், இவால்வ் ஆகும். நான் இப்போ அடிக்கடி இந்த புக் எடுத்து படிக்கிறேன்னு சொல்கிறேன்ல. ஸோ நீங்கள் என் கூட இருக்க புக் ரீடிங் இஸ் நார்மல். இந்த டிஜிட்டல் யுகத்தில் 2026 கூட ஒரு புக்கை எடுத்து நான் வீட்டில் வச்சு சும்மா ஒரு 10 நிமிஷம் படிக்கலாங்கிற ஐடியாவை நான் உங்களுக்குள்ளார விதைக்கிறேன். ஸோ ஹாவ் பீப்புள் லைக் தெம். சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி சரௌண்டிங்ஸ் இல்லைன்னா யூடியூப் பெஸ்ட் மீடியம். தமிழில் நான் கேட்குறது சுகி சிவம். அவரோட எல்லா வீடியோஸும் நான் கேட்டிருக்கேன். லிட்ரல் லைக் பாஸ்டில் எல்லா வீடியோஸுமே. அவர் எங்கெல்லாம் ஸ்பீச் கொடுத்துருக்காரோ அவரோட சேனலில் முக்கால்வாசி அவர் என்ன கதை சொல்லுவாருங்கிற வரைக்கும் எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு நான் கேட்டிருக்கேன். பகவத்கீதாவோட ஒரு 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 பிளேலிஸ்ட் இருக்குது அவரோடது, அதை மட்டுமே 5-6 வாட்டி கேட்டிருக்கேன். ஸோ ஐ லைக் டு ஸ்பெண்ட் டைம் வித் தெம். அவர் கூட நான் நேரில் போய் உட்காந்து பேச முடியாது, பட் நான் இப்படி இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ யூஸ் யூடியூப் லைக் பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே, ஸோ அடுத்தது என்னென்னா, எத்தனை 1 2 3 4 5 6 7 ஓகே. திஸ் இஸ் சம்திங் தட் ஐ வாண்ட் டு ஷேர். என்னென்னா, wealthy individuals have a diet to focus. Weak and slaves eat more carbohydrates to work, not to live long but to work as slaves அப்படின்னு சொல்லி நான் இங்கே எழுதியிருக்கேன் உங்களுக்கு சொல்லணுன்ட்டு. அதாவது வெளிநாட்டில் ராத்சைல்டு அப்படிங்கிற ஒரு பர்சன் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா, லைக் தெரியணுங்கிற அவசியம் கிடையாது, ஹீ இஸ் த வெல்த்தியஸ்ட்னு வச்சுக்கோங்க. நிறைய பேங்க்ஸ் எல்லாம் ஹீ இஸ் ஓனிங். அவங்களோட செஃப் ஒருத்தங்க வெளியே வந்து ஒரு ஏதோ இன்டர்வியூவோ யார்கிட்டயோ பேசியிருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அந்த வெல்த்தி இண்டிவிஜுவல்ஸ் எல்லாமே சாப்பாட்டை வந்து ஏதோ ஜாலியாக லக்ஸுரியாக பார்க்க மாட்டாங்க. தே see it as an பிரெயின் ஆப்டிமஸ், லைக் ஆப்டிமலாக இருக்கணும்னு சொல்லி தான் ஃபுட்டை பார்ப்பாங்களாமா. மீனிங் அவங்க சாப்பிட்ற எல்லா உணவுமே அவங்களோட மைண்டை ஃபோக்கஸாக வச்சுக்கிற மாதிரி தான் சாப்பிடுவாங்களாமா. கார்போஹைட்ரேட், அதாவது மாவு சத்து, ரைஸு, கோதுமை, இந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையுமே அவங்களோட டயட்டில் அவ்வளோ இருக்கவே இருக்காதாம்மா. மோஸ்ட்லி இட் இஸ் ஃபில்டு வித் ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட்டு ப்ரோட்டீன் இது 2 மட்டும்தான் இருக்கும். அண்ட் அந்த செஃப் வந்து சொல்லியிருக்காங்க, ஏன் சுகரு இல்லை இந்த மாதிரி மாவு சத்து விஷயங்கள் எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு போக மாட்டாங்கன்னா, நான் ஒரு சேல்ஸுக்கு போகிறேன், நான் ஒரு இடத்துல போய் பேச போகிறேன், நான் ஃபுல் அவேராக இருக்கணும், நான் ஃபுல் ஃபோக்கஸில் இருக்கணும், நான் சாப்பிட்ட சாப்பாடு என்னை வந்து லத்தாஜிக்காக என்ன ஸ்லோ டவுன் பண்ணக்கூடாது, அதனால அந்த மாதிரி ஃபுட் சாப்பிட மாட்டாங்களாமா. நான் அதை பார்த்துட்டு ரிலையன்ஸுக்கு போயிருந்தேன், சரி சாமானம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலையன்ஸுக்கு போனால் அங்கே ஒரு ஆளுங்க வாங்கிறத பார்த்தேன். ஐ வாஸ் லைக் ஷாக்ட். அந்த ட்ராலியில் இருந்த விஷயங்கள் எல்லாமே ஆரியோ பிஸ்கெட்டு, பெப்சி. நான் நிஜமாக ஐ தாட் ஆளுங்க இது வாங்க மாட்டாங்க, ரொம்ப அவேர் ஆகிட்டாங்க. லேஸ் பேக்கெட்லாம் வந்து வாங்க மாட்டாங்க, ஏன்னா இப்போ தான் நிறைய அவேர்னஸ் வருதுல்ல, அது வந்து நல்லதில்லை அப்படி இப்படின்லாம். ஐ தாட் பீப்புள் நாட் பை, பட் ஐ வாஸ் ராங். அந்த ஜென்ரல் க்ரௌடு வந்து அவங்களோட அந்த காட்டை பார்க்கும்போது ஐ வாஸ் ஷாக்ட். slaves mentality. There is a very arguable debate. நான் சொல்கிறதெல்லாம் உண்மை நீங்கள் எடுத்துக்க வேண்டாம், பட் நான் ஒரு சிலர்கிட்டேருந்து படிக்கும்போது இந்த ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குனது, இந்த ரைஸு கோதுமை இதெல்லாமே உருவாக்குனது அடிமைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிறதுக்காக அப்படிங்கிற ஒரு ஃபிலாசபி இருக்குது. இஜிப்சியன் சிவிலைசேஷனில் அந்த கோதுமையை வந்து அந்த ஸ்கிரிப்சர்ஸ் இருக்குது எப்படி வளர்த்தாங்கன்ட்டு.
அங்கே இருக்கிற அடிமைகள் வேலை செய்யணுங்கிறதுக்காக தான் இது கண்டுபிடிச்சாங்க. பிகாஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இன்ஸ்டன்ட் எனர்ஜி தரும். அண்ட் அது நல்லதா, அதிக வருஷத்துக்கு சாப்பிட்டா நீ சீக்கிரமாக இறந்துருவே, அதெல்லாம் கான்செப்ட் கிடையாது. அடிமைகளுக்கு சாப்பாடு இன்னைக்கு அந்த பில்டிங்கை கட்டணும், அதனால் இவங்கள வேலை வாங்க வைக்கணும். அப்போ சீப்பாக ஒரு எனர்ஜி சோர்ஸ் கார்ப்ஸை வந்து உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணது. பட் இப்போ வரைக்கும் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோங்கிறது வந்துட்டு இட் வாஸ் சம்திங் ஹார்ட் டு சி. நான் வந்து ரைஸை வந்து அப்படியே டீமன் ஆக்கலை. கண்டிப்பாக ஜப்பானில் சாப்பிட்றாங்க, நம்மளோட ஊர்லேயும் சாப்பிட்ருக்காங்க. ஆனால் அதை மட்டுமே சாப்பிட்றதுங்கிற பழக்கம் இருக்குது. ஸோ ஐ தாட் இந்த இலுமினாட்டி கான்செப்டில் படி யோசிக்கும்போது அந்த டாப்பில் உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களோட சாப்பாடு உணவு பழக்கம் ரொம்பவே பிளான்டாக யோசிச்சு இருக்குது. ஆனால் நம்ம ஜென்ரல் பப்ளிக் அவ்வளோ யோசிக்கிறது இல்லையோ, இமோஷன்ஸுக்கு கட்டுப்பட்டவங்களாக இருக்கோமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு வந்தது. அந்த கேள்வியை நான் உங்களுக்கு வைக்கிறேன். நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். பிகாஸ் நிஜமாவே இந்த கண்ணோட்டத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டு போய் ஆளுங்க என்னெல்லாம் வாங்குறாங்கங்கிறத நீங்கள் கவனிச்சிங்கன்னா இட் இஸ் வெரி ஹார்ட் டு சி. இவ்வளோ அவேர்னஸ் இருந்தும் இவ்வளோ கெமிக்கல்ஸ் உள்ளே போடுறாங்கன்னு தெரிஞ்சிட்டும் நிறைய பேர் அதை சாப்பிட்டுட்டு இருக்கிறது இட் இஸ் ஹார்ட் டு சி. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் தட். அண்ட் 8th பாயிண்ட் என்னென்னா, ஒரு விஷயத்தை நான் நோட்டீஸ் பண்ணேன். நான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன், நாங்கள் லாஸ்ட் பேட்ச் ஜான்வரி பேட்ச்சில் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனை ப்ராக்டிஸ் பண்ணேன். நான் டிசம்பர் மந்த்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன், ஜான்வரி மந்த்தும் ப்ராக்டிஸ் பண்ணேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் புக்கை எடுத்து நான் தினமும் படித்தேன். இங்கே கவுண்ட் டவுன் டு ரிச்சஸ்னு ஒரு புக் இருக்குது, அதை எடுத்து வச்சு தினமும் படித்து காலங்காத்தால் எந்திரிச்சு படித்து நான் ஒரு ஆடியோ போட்டிருந்தேன் அந்த பேட்சுக்கு. அதே மாதிரி விஷுவலைசேஷனும் பண்ணிகிட்டு இருந்தோம். தினமும் காலையில் எந்திரிச்சு 6 மணிக்கு எந்திரிச்சு என்னோடய விஷன் போர்டு, நான் என்னோடய விஷன் போர்டை காட்ட முடியாது, பட் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் சேர்த்தி வச்சு நான் இந்த விஷன் போர்டு இப்படி எடுத்து நான் முன்னாடி வைப்பேன். அதாவது இந்த வருஷம் நான் என்னெல்லாம் பண்ணணும், நான் எவ்வளோ சம்பாதிக்கணும், நான் எந்த ஊர் போகணுன்னு ஆசைப்பட்றேன், இந்த வருஷம் என்னெல்லாம் நடக்கணுன்ற ஆசையோ அது எல்லாத்தையுமே ஒரு கொலாஜ் பண்ணி நான் இந்த மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். சர்ப்ரைசிங்லி இதை வச்சு எவ்வளோ நாள் ஆகுது? ஜான்வரி இன்றைக்கி என்ன 31 நாள் தான் ஆகுது. அதில் ஒரு 2 இமேஜ் ஆல்ரெடி நான் அச்சீவ் பண்ணிட்டேன். ஐ வாஸ் ஸோ சர்ப்ரைஸ்ட் பிகாஸ் நம்ம எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருந்தோன்னா, அதாவது என்னுடைய மைண்டுக்கு எனக்கு இதுதான் வேணும்ன்ட்டு நான் ஆணித்தரமாக தினமும் சொல்கிறேனோ, மை மைண்ட் இஸ் கெட்டிங் ஃபோக்கஸ்ட் அண்ட் அது எப்படியோ நம்மளோட லைஃப்பில் கிடைக்குது. அது நீங்கள் மேஜிக்குன்னு எடுத்துக்கோங்க, இல்லாட்டி சைக்காலஜி படி RAS ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் வந்து என்னோடய மைண்டை வந்து ஃபோக்கஸ் பண்ண வச்சு அதனால கொண்டு வருதுன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. பட் சம்திங் இட் ஒர்க்ஸ், ஏதோ நடக்குது. ஸோ ஐ வாண்டட் டு சே லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்போ தெரியுமா ஒர்க் ஆகும்? தினமும் ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஒர்க் ஆகும். நான் இங்கே எழுதிருக்க ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ வாண்ட். அந்த ஃபோக்கஸ் பண்ணும்போது யூ வில் கெட் இட் ஃபாஸ்ட். இட் இஸ் மிரக்கிள். எனக்கு அந்த குரூப்பில் ஒருத்தங்க ஷேர் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம், மனோஜ் இந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சு நான் தினமும் காலையில் உங்க கூட 6லேருந்து 6:30 மணி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒருத்தங்க ஸ்டோரி சொல்லும்போது எனக்கு இங்கே பயங்கரமாக இருக்கும். எப்படிடா இவங்களுக்கு இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்குதுன்ட்டு. இட் ஒர்க்ஸ் மக்களே, இட் ஒர்க்ஸ். லா ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் நாட் அ ஸ்கேம், இட் ஒர்க்ஸ். என்னோடய லைஃப்பில் ஆல்ரெடி நிறைய வாடி நடந்திருக்கு. இப்போ நடக்கிறத பார்த்தாலும் எனக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் ரியலி ஒர்க்ஸ். யூ ஷுட் ப்ராக்டிஸ். தட் இஸ் ஒன் திங் தட் ஐ வாண்ட் டு சே. நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் சப்போஸ் இந்தியாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் இதை ஜாயின் பண்ணலாம். காலையில் 6 மணிலேருந்து 6:45 வரைக்கும் நம்ம 21 டேஸுக்கு ப்ரோக்ராம் நடக்குது. எல்லா நாள் காலையில் 6லேருந்து 6:45 வரைக்கும் ஜூம் காலில் நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க. நம்ம தினமுமே ஒரு விஷயத்தை, லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி ஒரு விஷயத்தை படிப்போம், விஷுவலைசேஷன் பண்ணுவோம். 6லேருந்து 6:30 வரைக்கும் இது நடக்கும். 6:30 to 6:45 வேணும்னா இருக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். மற்றவங்க அவங்களோட ஸ்டோரிஸ் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து Feb 1st 21st வரைக்கும் நடக்குது. நீங்கள் வேணும்னா ஜாயின் பண்ணலாம். இன்டென்ஷன் இஸ் சிம்பிள், தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுறது. எனக்கு ஐ டோன்ட் பிலீவ் இன் திஸ் கான்செப்ட் ஆஃப் ஒரு வாட்டி ஒரு புக் எடுத்தோமா, அதை படித்தோமா, அவ்வளோதான் நான் இதை படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெடல் வாங்கி வைக்கிறத விட, இந்த புக்கு எடுத்து நான் 21 நாளைக்கு ஒவ்வொரு பேஜாக இல்லை 2 பேஜாக உட்காந்து படிக்கும்போது தான் என்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ த இன்டென்ஷன் இஸ் தட்.
அண்ட் நைன்த்து விஷயம் நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்னா, ப்ரொக்ரெசிவ் ஓவர்லோட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பற்றி பேசணும்னு நினச்சேன். ஜிம்மில் இந்த ஒரு கான்செப்ட் இருக்குது. நான் ஜிம் வந்து கடந்த ஒரு 15 வருஷத்துக்கு இல்லை, நான் 18 வயசாக இருக்கும்போது ஆரம்பிச்சது. ஸோ ஐ எம் 33 ரைட் நவ். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் how much 2 + 15 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ 15 வருஷமாக நான் ஜிம் போயிட்டுருக்கேன். ஆனால் இருக்கிறதுலே அதிக க்ரோத்து நான் போன மாதம் தான் பார்த்தேன். ஏன்னா இந்த ஒரு விஷயம் பண்ண ப்ரொக்ரெசிவ் ஓவர்லோட். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் உங்களோட லைஃபுக்கு எடுத்துக்கலாம். ப்ரொக்ரெசிவ் ஓவர்லோட் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு வாட்டி அந்த டம்பிள் ப்ரெஸ் அடிக்கும்போது 8 கேஜி எடுத்திருப்பேன். நான் இவ்வளோ வருஷமாக என்ன பண்ணிட்டு 8 கேஜி தான் நமக்கு, 8 கேஜியை வந்து தொடர்ந்து 12 வாட்டி நம்ம அடிச்சுக்கிட்டே இருந்தால் போதும் அப்படின்ட்டு. பட் அந்த 8 கேஜி மெதுவாக 10 ஆக்கினேன் போன மாதம். அந்த 10 லைட்டாக 12 ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு கரெக்டாக இருந்ததுன்னா மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். டிசம்பர் அண்ட் ஜான்வரி மெதுவாக இன்க்ரீஸ் பண்ணேன். மசில் க்ரோத் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இந்த ஜிம்மில் ஒரு கான்செப்ட் இருக்குது, ப்ரொக்ரெசிவ் ஓவர்லோட். ஈகோவில் எடுத்து ஒரு 20 கிலோ தூக்கி அடிக்கிறது கிடையாது. 15 ட்ரை பண்ணு, 17.5 ட்ரை பண்ணு, 20 ட்ரை பண்ணு அப்படிங்கிற அந்த மெதுவாக ஏற்றுறது. இது நம்ம லைஃபுக்கே எடுத்துக்கலாம். போன மாதம் நான் எவ்வளோ வேலை பண்ணேன், நான் எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருந்தேன், என்னால் ஒரு புக்கு படிக்க முடிஞ்சதுன்னா சரி, இந்த வருஷம் இந்த மாதம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். நான் புக் ரீடிங்கில் இன்னும் கொஞ்சம் கொண்டு வரேன். நைட்டு வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் படிக்கிறது இன்னும் ஒரு புது ப்ராக்டிஸை கொண்டு வரேன். ஸோ இந்த ஒரு கோட் சுகீசியம் சொல்லுவார், ஐ திங்க் சுவாமி விவேகானந்தா தான் சொன்னான்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் முன்னேறு அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ ஜிம்மோட கான்செப்ட் நான் எடுத்து நான் எங்கே கொண்டு வரேன், இன்னும் கொஞ்சம் முன்னேறு. போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் இருக்கக்கூடாதுன்னா யூ ஹாவ் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ வாட் ஆர் யூ டூயிங் டிஃப்ரெண்ட்? டிஃப்ரெண்ட்டுங்கிறத விட தி பெட்டர் வேர்ட் இஸ் am I progressing? போன வருஷம் ஒரு புக்கு படித்தேன் நான், இந்த வருஷம் 2 புக்கை படிக்க ட்ரை பண்ணிட்டா. போன வருஷம் சில விஷயங்கள் நான் ஆசைப்பட்டேன் ஆனால் பண்ணவே கிடையாது. இந்த வருஷத்தை அதை நான் எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணிட்டா. த ப்ரொக்ரெசிவ் ஓவர்லோட். ஓகே, ஸோ 9th விஷயம் சொல்ல நினச்சேன். கடைசியாக பியூட்டிஃபுல்லான கோட்டு, ஆம் ஐ அவேர். நிறைய பேர்த்துக்கு இந்த ஓவர் திங்கிங் ப்ராப்ளம் இருக்கா? என்னுடைய தாட்ஸ் என் கண்ட்ரோலே கிடையாது, ஓவர் திங்கிங் ஆகிட்டுருக்கு, என்னால் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்ததுன்னா இந்த ஒரு விஷயத்தை பாருங்கள். நம்மளுடைய இந்த புக்கு தான் இட் இஸ் லைக் மை கைடு ஃபார் தட். இந்த புக்கு அண்ட் திஸ் ஒன், இது 2. நீங்கள் செப்பரேட், உங்களுடைய தாட்ஸ் செப்பரேட். யூ ஆர் நாட் யுவர் தாட்ஸ். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம சொல்லுவோம், நான் வந்து கோவமான பர்சன், எனக்கு கோவம் அடிக்கடி வரும் அப்படின்னா அதோட அர்த்தம் என்னென்னா, எனக்கு கோவம் அடிக்கடி வரும். அப்போ நான் கோவமான மனுஷன் கிடையாது, அடிக்கடி எனக்கு கோவம் வரும். எனக்கு சந்தோஷமாக நான் ஃபீல் பண்ணேன் அப்படிங்கும்போது யூ ஆர் செப்பரேட், அந்த சந்தோஷமான ஃபீலிங் செப்பரேட். நீங்கள் எனக்கு மனோஜ் நான் கோவமான ஒரு மனுஷன் மனோஜ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் நிஜமாகவே காலையில் ப்ரஷ் பண்ணும்போது கோவப்பட்டீங்களா? இல்லை. அப்புறம் ஆஃபீஸ் போகும்போது கோவப்பட்டீங்களா? அவ்வளோலாம் இல்லை. ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் அந்த ஆளோட மூஞ்சியை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கோவம் வந்தது மனோஜ் அப்படின்னா ஓகே, அந்த டைமில் கோவம் வந்துட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் ஜாலியாக இருந்தது, ஒரு டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் ஜாலியாக இருந்தது. ஓகே, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வர டைமில் இல்லை மனோஜ், அங்கெல்லாம் கோவம்லாம் எதுவுமே இல்லை. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு மெயில் ஒன்று பார்த்தோன்னே அப்போது ஒரு கோவம் வருது மனோஜ். அப்போது நீங்கள் கோவமான பர்சன் கிடையாது, உங்களுக்கு கோவம் வருது, அதுக்கப்புறம் யூ ஆர் நாட் எக்ஸ்பீரியன்சிங் தட் கோவம், அண்ட் தென் அகெயின் இன்னொரு கோவம் வருது அண்ட் இட் கோஸ். ஸோ இந்த புக்கில் சொல்கிற கான்செப்ட் என்னென்னா, வி ஆர் அவேர்னஸ். இந்த கவனிப்பு திறன் இருக்கிறது தான் நீங்கள். விழிப்புணர்வோடு இருக்கிற அந்த விழிப்புணர்வு தான் நீங்கள். நான் நல்லா தூங்கினேங்கிறத யார் கவனிச்சா? அவேர்னஸ். ஸோ இந்த ஒரு புக்கில் இந்த ஒரு கான்செப்ட் தான் சொல்லித்தராங்க, விச் மீன்ஸ்
நம்ம ஓவர் திங்கிங் பண்ணுறோங்கிறது சொல்கிறோம்ல, டக்குன்னு ஒரு கொஸ்டின், ஆம் ஐ அவேர், நான் விழிப்போடு இருக்கிறேனா அப்படிங்கிற கேள்வி கேட்ட உடனே ஒரு 5 செகண்டுக்கு அமைதி இருக்கும். ஒன்றுமே இருக்காது. அது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா, சில பேர் இது மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க, சில பேர் திஸ் இஸ் கான்ஷியஸ்னஸ், அதுக்கு என்ன பேர் வேணாலும் வைக்கலாம். பட் இந்த புக்கில் சிம்பிளாக அவேர்னஸ் அப்படின்ட்டாங்க. நீங்கள் செப்பரேட்டு, உங்கள் தாட்ஸ் செப்பரேட். ஒரு கன்ஃபியூஷன் வந்தது, அந்த கன்ஃபியூஷனை நான் கவனித்தேன், அந்த கன்ஃபியூஷன் போயிடுச்சு. அந்த கன்ஃபியூஷனுக்குள்ளே நான் போய் என்டர்டெயின் பண்ணாதான் அதுக்கு பவர். ஸோ நான் செப்பரேட், இந்த கன்ஃபியூஷன் செப்பரேட். இந்த ஒரு ப்ராக்டிஸ் தான் இந்த புக்கில் வந்து சொல்லித்தராங்க, தி கிரேட்டஸ்ட் சீக்ரெட் அண்ட் ஆல்சோ த ப்ரெசன்ட் புக். இதுலேயுமே அதுதான் வந்து சொல்லித்தராங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கீங்களோ, இந்த ஒரு செகண்ட், இந்த ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்களோ, லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். யூ ஹாவ் கண்ட்ரோல். இவன் வந்து என்னை கோவப்படுத்தி விட்டு போயிட்டான் கிடையாது, அவங்க உங்களை கோவப்படுத்தலை. கோவமான ஒரு எமோஷன் கொண்டு வந்தாங்க, நீங்கள் இங்கே செப்பரேட்டாக இருந்தீங்க. ஒருவேளை நீங்கள் இதை பார்த்துட்டு எனக்கு தேவையில்லை இந்த கோவம்னா, அது பாட்டுக்கு அவங்க எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஆமாம் எனக்கு இந்த கோவம் வேணும்னு சொல்லி உள்ளே போய் சண்டை போட்டு மைண்டில் அந்த தாட்ஸ் கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வந்து யூ என்டர்டெயின்ட் இட். ஸோ இந்த ஒரு டாபிக் பற்றி தான் ஃபெப் 1 21 வரைக்கும் இது ஒரு செப்பரேட்டான குரூப். ஸோ 2 குரூப் இருக்குது. என்னென்னா, ஒன்று காலையில் 6லேருந்து 6:45 வரைக்கும் பண்ணுறது விஷுவலைசேஷன் குரூப், அது தனி. இன்னொரு பேட்ச் நான் என்ன ஆரம்பிக்கிறேன்னா, ஃபெப் 1 to 21 வரைக்கும். ஏன்னா இது நிறைய பேர் ஓவர் திங்கிங் ப்ராப்ளம் இருக்கு மனோஜா, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லு. எனக்கு மறுபடியும் சொல்கிறேன், ஒரு புக் லைக் இட்ஸ் நாட் அ ஒன் ஸ்டெப் சொல்யூஷன். 21 நாள் ட்ராவல் பண்ணணும் ஒரு சொல்யூஷன் கூட. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபெப் 1 to 21 வரைக்கும் இந்த புக்கும் நான் படிக்கிறேன். தினமும் காலையில் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிங்கன்னா, ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுவீங்க. தினமும் காலையில் 6 மணிக்கு உங்களுக்கு ஒரு ஆடியோ வரும், நான் பேசி. அந்த ஆடியோ நீங்கள் கேட்கணும். அதில் நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன், இதை பண்ணுங்கன்ட்டு, அது நீங்கள் பண்ணணும். அப்புறம் 12 மணிக்கு ஒரு வீடியோ ஒன்று அனுப்புவேன். நான் ஒரு இதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு கோட்டோ இல்லை வீடியோவோ ஒன்று அனுப்புவேன். கடைசியில் தூங்கும்போது நைட் 8 மணிக்கு உங்களுக்கு இன்னொரு ரிஃப்ளெக்டிங் கொஸ்டின் வரும். நம்ம இன்றைக்கி காலையில் பேசினதை பற்றி, படித்ததை பற்றி ஒரு 5 நிமிஷம் ரிஃப்ளெக்ட் பண்ண சொல்லுவேன் தூங்குறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த ஒரு புக்கை யோசிச்சு பாருங்களேன், 21 நாளைக்கு சும்மா படிக்காமல் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது 3 வாட்டி, ஒரு நாளைக்கு 3 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணால் ப்ளீஸ் டூ ஜாயின், இல் பி ரியலி ரியலி குட். ஸோ நான் இது ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஐ ஆம் அவேர்னஸ் அண்ட் இந்த தாட்ஸ் வந்துட்டு போகுது. ஐ ஆம் நாட் மை பாடி, ஐ ஆம் நாட் மை தாட்ஸ். நான் கோபமான மனுஷன் கிடையாது, நான் குழப்பமான மனுஷன் கிடையாது. நான் அவேர்னஸ், நான் விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறவங்க. குழப்பம் வருது, குழப்பம் போகுது, சங்கடம் வருது, சங்கடம் போகுது. இப்படி நம்ம லைஃப் அணுகும்போது யாருமே உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. யூ ஆர் இன் கண்ட்ரோல். ஸோ தீஸ் ஆர் த 10 things ஐ தாட் ஐ ஷுட் ஷேர் இட் வித் யூ. சக்ஸஸ்ஃபுல்லி 40 minutes நான் பேசியிருக்கேன், விச் இஸ் வெரி குட். ஸோ ஐ வில் ட்ரை டு கண்டினியூ திஸ் எல்லா வாரமும். ஐ வில் ட்ரை டு மேக் திஸ் லாங் வீடியோ. ஸோ ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.